Hi, hello, welcome to dontdiewhilealive. So அதில் வந்து கார்டன் vlog பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு கார்டனிங்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் நான் வச்சுருக்க குட்டி கார்டனோட வீடியோ. ஸோ இதில் வந்து ஒரு விதை போட்டிருப்பேன். ஸோ அது வெள்ளரிக்காய் ப்ளஸ் பாலக்கீரை வந்து பிளான் பண்ணியிருப்பேன். ஸோ அதை பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் என்னோடய கார்டனில் நான் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்றத பார்ப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வெள்ளரிக்காவை பிளான் பண்ண போகலாம். ஸோ மாடியில் ஒரு குட்டியாக ஒரு பிளாட்டு ஒரு பாட் சொல்லலாம். ஸோ மாடி தோட்டத்துக்காக கொடுப்பாங்கள்ல கவர்மெண்ட். ஸோ அதில் நான் வந்து பிளான் பண்ண போகிறேன். ஸோ அது இல்லாமல் மேலே வந்து அந்த வெந்தயக்கீரை வந்து ட்ரெயில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதை என்னோடய கம்யூனிட்டி புக்ஸ் போட்டு பார்த்துருப்பீங்க. பொடலங்காய் வந்துருச்சு அப்படின்றதுக்காக ஒன்று போட்டிருந்தேன். ஸோ வெள்ளரிக்காய் விதை இங்கே இருக்க ஒரு மரபு சந்தையில் வாங்கினது 10 ரூபா ஒரு பாக்கெட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ கீழே வந்து கிச்சன் வேஸ்ட் இருக்குது இல்லையா, ஸோ அந்த வெங்காயத்தோல் பூண்டுத்தோல் அதெல்லாம் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கு மேலே காயரில் வந்து ஒரு லேயர் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த வெள்ளரிக்காய் வந்து விதை தூவி விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் மேலே வந்து திரும்ப ஒரு கோகோபீட் லேயர் அதை வந்து ஒரு லேயர் போடுவேன். மோஸ்ட்லி மண் தான் வந்து மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ மாடியில் வைக்கிறனால நான் ரெண்டுமே வந்து கோகோபீட்டாகவே போட்டிருப்பேன். ஒரு 3 லேயருமே வந்து கோகோபீட் தான். ஆக்சுவலி இதை வந்து 30% போட சொல்லுவாங்க. கோகோபீட் ஒரு 30% அண்ட் மண் ஒரு 30%. அண்ட் இன்னொன்று வந்து மண்புழு உரம் எனக்கு கிடைக்கல. அதனால மண் ப்ளஸ் இது தான் மிக்ஸ் பண்ணி வந்து போடுவேன். மாடியில் வைக்கிறது போது கோகோபீட் மட்டும் வைப்பேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ண அப்புறம் தண்ணியை வந்து இது பண்ணிட்டேன். ஸோ பின்னாடி அந்த கார்டன் வீடியோ காமிப்பேன் இல்லையா, ஸோ அது வந்து எவ்வளோ தூரம் இந்த வெள்ளரிக்காய் வளர்ந்துருக்கு அப்படின்றத நீங்கள் வந்து பார்ப்பீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாலக்கீரை பிளான் பண்ண போகிறோம். ஸோ அது முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த கிச்சன் வேஸ்ட் இருக்கு இல்லையா, வெங்காயத்தோல் பூண்டுத்தோல் அதெல்லாம் ஆக்சுவலி இது தனியாக தான் டீகம்போஸ் பண்ணணும். பட் நான் தனியாக டீகம்போஸ் பண்ண வச்சேன்னா அது ரொம்ப நாளாக எடுத்துக்குது. ஸோ அதனால் இதுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து தண்ணி ஊற்றிட்டே இருப்போம் இல்லையா. ஸோ டெய்லி தண்ணி, தேங்காய் முற்கரைசல் அப்புறம் நிறைய அந்த மாதிரி ஊற்றிக்கிட்டே இருப்போம். அதனால் டீகம்போஸ் ஆகுன்றனால இது நானே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் கோகோபீட் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பாலக்கீரை விதையை வந்து தூவி விட்டுருக்கேன். ஸோ பாலக்கீரை ஏற்கனவே நான் கீழே ட்ரை பண்ணேன், எனக்கு வரல, அது சாஞ்சிருச்சு. ஸோ அதனால் மேலேனா வெயில் கொஞ்சம் அதிகமாக வரும் அப்படின்றனால நான் மேலே வந்து இப்போது ட்ரை பண்ணுறேன். அண்ட் விதையும் கொஞ்சம் கீழே வந்து கம்மியாக போட்டேன். இதில் கொஞ்சம் நிறைய விதையை தூவி விட்டுருக்கேன். பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் மேலே கோகோபீட் லேயரும் போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளோட கார்டன் டூர் பார்க்க போகிறோம். ஸோ அந்த மாடியில் பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் கிட்ட இந்த குரோட்டான் ஒன்று வச்சுருப்பேன். ஒரு ரெட் கலர் ஃப்ளார் வரும். அது இல்லாமல் அதில் வந்து சங்குப்பூ இருக்குது. ஒரு ப்ளூ கலர் வயலட் கலந்த மாதிரி ஒரு பூ வரும். அது தானே தான் முளைச்சிருக்கு. இது வந்து நித்தி மல்லி. ஸோ நித்தி மல்லி தரையில் வச்சுருக்கோம். அது நல்ல கொடியாக மேலே வந்திருக்கு. பார்த்திங்கன்னா கொடி கட்டி விட்டுருக்கனால ஒரு நாளைக்கு ஒரு 2 முளை பூவாச்சு நம்மளுக்கு வந்து கிடச்சிரும் அதுலேருந்து. ஸோ சாமிக்கு அண்ட் வீட்டில் வைக்கிறவங்களுக்கெல்லாம் அது வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இந்த இது முன்னாடியே காமிச்சிருப்பேன். ஸோ ட்ரேயில் வந்து கீரை வச்சது. யூஸ்வலாக விதையை நல்லா தூவி விடணும். ஸோ கீரை தான் நான் வச்சாவே எனக்கு வந்து வரதே இல்லை. விதையை நிறையா போடுறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இது நம்ம வச்ச பாலக்கீரை. ஸோ இன்னும் எதுவும் வந்து வந்துச்சுன்னா அது வந்து நெக்ஸ்ட் கார்டன் வீடியோ அப்டேட்டில் போடுவேன். ஸோ இது வந்து பொடலங்காய். ஸோ பொடலங்காயில் பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட் கலர் ஃப்ளார் வருது. என்னோடய பொடலங்காய் பார்த்திங்கன்னா 21 டேஸ்க்கு அப்புறம் தான் வெளியே வந்துச்சு. பார்ப்போம் அது எதாவது ஈல்டு கொடுக்குதான்னு. இது நம்ம வச்ச வெள்ளரிக்காய் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் நிறைய வெளியே வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு இதில் வந்து மிளகா வச்சுருக்கேன். இன்னும் எதுவும் வரல. ஒரு நல்ல ஒரு பழுத்த மிளகா ரெட் கலர் எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கேன். பார்ப்போம் வருதான்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வர்றது வந்து வெற்றிப்பூ. அண்டு இது வந்து கத்தாழை. ஸோ கத்தாழை நிறைய யூஸ் பண்ணுவோம் தலைக்கு, மூஞ்சிக்கு, அப்புறம் கத்தாழை ஜூஸ் அந்த மாதிரி. அதனால் அது வந்து கற்பூரவல்லி. அண்ட் இது வந்து அரளிப்பூ. அண்ட் அதுக்கப்புறம் கத்தாழை. ஸோ 2-3 பாக்ஸ் அந்த பாட்டில் வந்து அந்த மாதிரி கத்தாழை இருக்கும். அண்டு இது வந்து டேபிள் ரோஸு. நெக்ஸ்ட்டும் கத்தாழை தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே நிலத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து மாதுளம்பழம். ஸோ இந்த மாதுளம்பழம் வந்து நானாக வைக்கல, அது தானாக முளைச்சிது. பட் அதை வந்து ப்ரொடெக்ட் மட்டும் பண்ணிக்கிட்டோம். கொஞ்சம் குட்டியாக வரும்போதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இது வச்சு ஒரு 4 பழம் எடுத்துருப்போம். ஆனால் நிறைய இப்போ வந்து காய்ச்சிருக்கு. ஆனால் அது ஃபுல் வர வரைக்கும் விடுறதில்ல. பசங்க பறிச்சிடுறாங்க விளையாடுறதுக்கு பால் மாதிரி இருக்குன்னு.
ஸோ இதுவும் வந்து நித்தி மல்லி தான் சொன்னேன், டெய்லி ஒரு 2 முளை பூவாச்சு வரும், 2 to 1.5 முளை பேஸ்ட் அப்பான், கொஞ்ச நாள் வராது கொஞ்ச நாள் வரும் அப்படி. ஸோ இந்த குண்டு மல்லி ரொம்ப நாளாக அமைதியாகவே இருந்துச்சு, இப்போ தான் கொஞ்சம் வளருது, அதனால வெயிலில் கொண்டு வந்து வச்சுருக்கோம். இது செம்பருத்தியும் நல்லா வளருது, பாட்டில் வச்சுருந்தேன். ஸோ இப்போ தான் தரையில் ஒரு குழி நோண்டாங்கன்றனால அதை மாற்றி வச்சுருக்கு. இது வந்து மருதாணி. ஸோ மருதாணி வந்து நம்ம ஹேர் பேக்குக்கும் கைக்கு வைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி சந்து இருக்குது, அண்ட் அந்த சந்துலேயும் நிறைய பிளான்ட் வச்சுருக்கேன். ஸோ அதுவும் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லோ கலர் பூ. ஸோ இது வந்து சாமிக்கும் வைக்கலாம் அண்டு கொஞ்சம் அழகுக்காக யூஸ் பண்ணுற பூவு. அண்ட் இது வந்து பசலக்கீரை. ஸோ இதுவும் தானாக வளர்ந்தது தான், நம்மளாக வைக்கலை. அண்ட் கீரை செய்யும் போது குழம்பு செய்யும் போது இதை வந்து ஆட் பண்ணிப்பாங்க அம்மா, தனியாக இதை மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க, பட் ஆட் பண்ணிப்பாங்க மற்றதோட. அது ஒயிட் லில்லி ஆஃபர்ஸில் இருந்ததுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சேன். அண்ட் இது வந்து தேக்கு கல்யாணத்தில் கொடுத்தாங்க. அண்ட் அதுக்கு கீழே வந்து அண்ணி வந்து கொத்தமல்லி போட்டு வச்சுருக்காங்க, அது வந்துட்டுருக்கு, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக முளைச்சிட்ருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து வெத்தலை வச்சுருப்பேன். வெத்தலையிலே வந்து அந்த கிச்சன் வேஸ்ட்டில் கொஞ்சம் மேலே மூடாக்க போடுறனால அதில் வந்து லெமன்லாம் வந்திருக்கு. அண்ட் இந்த வெத்தலை வந்து ஏதோ பூச்சி அடித்த மாதிரி இருந்தது. அப்புறம் அந்த அக்னி அஸ்திரம், அப்புறம் வந்து வேப்ப எண்ணெய் இதெல்லாம் ஊற்றி கொஞ்சம் ஏதோ சரி செஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து நொச்சி வந்து யூஸ்வலாக தலைவலிக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. பக்கத்து வீட்டு அங்கிள் வந்து கொடுத்தாரு, அதை வச்சும் வராதோன்னு நினச்சோம், பட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இது வந்து குட்டி குட்டி பாட்டில் எல்லாம் புதினா யூஸ் பண்ண புதினாவை அப்படியே நட்டு வைக்கிறது, நெக்ஸ்ட்டு இதுக்காக யூஸ் பண்ணிக்கலான்னு. இது கேரட்டு, இதுவும் கட் பண்ண கேரட் தான் நம்ம நட்டு வச்சோம், வந்துருச்சு. அதுக்கப்புறம் இது வந்து தக்காளி, அது பக்கத்தில் இருக்கிறது ஆனியன், அண்ட் இதுவும் வந்து தக்காளி, இதுவும் வந்து தக்காளி. அதுக்கப்புறம் கத்தாழை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கத்தாழை கொஞ்சம் நிறைய யூஸ் இருக்கனால அதை நிறைய வச்சுருப்போம். அண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரைக்காய். ஸோ இதுவும் வந்து விதை 10 ரூபாய்க்குன்னு வாங்கிட்டு வந்த விதை தான். ஸோ ஒரு 6-7 அவரைக்காய் வந்திருக்கும் இது வரைக்கும். அது பக்கத்தில் இருந்தது குரோட்டான்ஸு. அதுக்கப்புறம் இது பப்பாயா சாப்பிட்டு போட்ட விதை தான் இது. ஸோ அதுலேருந்து நிறைய வந்துச்சு, மற்றதெல்லாம் கீழே எரிஞ்சிட்டோம், பிகாஸ் 1-2 நாள் தான் கொஞ்சம் ஹைட்டுக்கு வரும்ன்றனால. இது வந்து பாவக்காய். ஸோ பாவக்காவும் ரொம்ப பழுத்த பழமாக ஒன்று வச்சுருந்தாங்க, அந்த விதையை கொடுத்தது தான் போட்டது, எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு, நிறைய பூ வைக்குது, ஆனால் அது இன்னும் காயை வந்து மாற மாட்டேங்குது. எதாவது காய் வந்துச்சுன்னா பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தூதுவளை வந்து அண்ணி வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தது. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து பாட்டில் வச்சுருக்கேன். அண்டு கற்பூரவள்ளி, அப்புறம் அதுவும் வந்து ஆனியன், ஒரு பெரிய ஆனியன் வந்து அதுலேருந்து ஸ்ப்ரவுட் வந்தனால வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பிரண்டை. ஸோ பிரண்டையில் இது வரைக்கும் ஒரு வாட்டி எடுத்து சட்னி செஞ்சுருக்கோம். ஸோ இந்த வாட்டியும் ஆல்மோஸ்ட் ஹைட்டுக்கு வந்துடுச்சு, அதையும் எடுத்து சட்னி பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது வந்து போத்தோஸ் தெரியும், மணி பிளான்ட்டோட ஒரு ஒன் ஆஃப் தி டிஃப்ரெண்ட் போத்தோஸ் இது. அப்புறம் நித்திய கல்யாணி. அதுக்கப்புறம் இது வந்து கருவேப்பிலை. ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக துளுத்துட்ருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து திருநீற்றுப்பச்சிலை. ஸோ இது வந்து பருக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க, நல்ல மெடிசினல் பிளான்ட் இது. அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரண்டை தான். ஸோ இதுவும் கொஞ்சம் நிறைய பக்கத்தில் வளைஞ்சதுன்னு எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து கத்திரிக்காய். ஸோ கத்திரிக்காய் வந்து விதை போட்டுச்சு, இன்னும் கொஞ்சம் ஹைட்டுக்கு வரல. இது வந்து அவரைக்காய். இது வந்து பக்கத்தில் ஹவுஸ் ஓனர் கொடுத்தாருன்னு வாங்கி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு இது வந்து சங்குப்பூ. இது நல்ல கலர் இருக்கும். ஸோ இதெல்லாம் என்னோடய கார்டன். ஸோ இந்த வீடியோ எங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்